அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேல் வயிற்று தொப்பையை குறைக்க கடைபிடிக்க வேண்டிய உணவுகள் மற்றும் உடற்பயிற்சிகள் என்னென்ன என்று சுருக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். மேல் வயிற்று தொப்பையை குறைக்க நாம் அனைவரும் செய்ய வேண்டியது சர்க்கரை மற்றும் கொழுப்புச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் எடுக்கக்கூடாது. மாறாக நார்ச்சத்துக்கள் நிறைந்த பழங்கள், காய்கறிகள் மற்றும் முழு தானியங்களை அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள். தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது நல்லது. தண்ணீர் செரிமானத்திற்கும் நச்சுக்களை வெளியேற்றத்திற்கும் உதவி செய்யும். மன அழுத்தம் தொப்பையை அதிகரிக்க ஒரு முக்கிய காரணம். இது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே முடிந்தால் தினமும் தியானம், யோகா போன்ற மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்களில் ஈடுபடுங்கள். அது மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது குறைந்தது 7-8 மணி நேரம் தினமும் தூங்க வேண்டும். இதனால் நம்மளுடைய மன அமைதி ஏற்பட்டு மன அழுத்தம் குறைந்து, அது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கும் கொத்தமல்லியை தண்ணீரில் போட்டு அதை நன்கு கொதிக்க வைத்து மிதமான சூட்டில் நைட்டு தூங்குவதற்கு முன்பு அதை போல் தூங்கி முழித்தவுடன் தொடர்ந்து குடித்து வாருங்கள். இது கொழுப்பை, முக்கியமாக வயிற்று பகுதியில் அடைந்திருக்கும் கொழுப்பை சீக்கிரம் கரைத்துவிடும். பெரிய நெல்லிக்காய் மற்றும் கருவேப்பிலை, உப்பு சேர்த்து அரைத்து அதன் சாறை எடுத்து குடித்து வாருங்கள். சிறுநீர் பாதிப்பு உள்ளவர்கள் மட்டும் வாரத்திற்கு ஒரு முறை குடித்தால் போதும், அதிகமாக குடிக்கக்கூடாது. சுரக்காயை ஆவியில் வேக வைத்து அதன் உள்ளே இருக்கும் சதை பகுதியை மட்டும் தனியாக எடுத்து பொரியல் வைத்தோ அல்லது சூப்பு வைத்தோ குடிக்கலாம். கருஞ்சீரகம் கொழுப்பை கரைக்கிறதுக்கு மிக முக்கியமான பொருள். கருஞ்சீரகத்தை பொடித்து பாட்டில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். காலையில் அதிலிருந்து அரை ஸ்பூன் கருஞ்சீரக பொடியை எடுத்து சுடு தண்ணீரில் மிக்ஸ் செய்து பின்னர் அதை குடித்து வாருங்கள். 40 நாட்கள் குடித்துவிட்டு இடையில் 10 நாட்கள் இடைவெளி இருக்கலாம். எதுவுமே அளவுக்கு மீண்டினால் அமிர்தம் நஞ்சுதான். ஆகவே நாம் செய்வதை ஒரு அளவாகவே செய்ய வேண்டும். சுண்டைக்காய் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் இதை உட்கொள்ளலாம். சுண்டைக்காயில் எண்ணற்ற பலன்கள் இருக்கிறது, எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கிறது. சுண்டைக்காயை எங்கே கிடைத்தாலும் அதை நான் சொல்வது உடனே அதை வாங்கி சாப்பிடுங்கள். பல நோய்களுக்கு மருந்து சுண்டைக்காய். கடுக்காய் டீ, கடுக்காய் பொடியை பொடித்து கடுக்காயை பொடித்து பொடியாக மாற்றி சேமித்து வைத்துக்கொண்டு இரவு உறங்க செல்வதற்கு முன்பு 1.5 ஸ்பூன் சூடான தண்ணீரில் அந்த கடுக்காய் டீயை போட்டு கருப்பட்டி சேர்த்து குடித்து வாருங்கள். வயிற்று பகுதியை தாண்டி முதுகு வரையிலும் பரவி இருக்கும் சிலருக்கு பை, அது தெரியாமல் போகும். இந்த கடுக்காய் பொடிக்கு ரகசியம். வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகம் இருக்கும். இந்த வெள்ளரிக்காயில் கலோரிகள் மிக குறைவு, நார்ச்சத்துக்கள் அதிகம் இருக்கும். வெள்ளரிக்காய் வயிற்றில் சேரும் கொழுப்புகளை கரைத்து உடலின் அல்கலைன் அளவை சீராக பராமரிக்கும். புதினா, இஞ்சி இவை இரண்டும் உடலுக்கு புத்துணர்ச்சி தருவதோடு பசியை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கிய குணங்களை கொண்டுள்ளது. இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அதிகமாக சாப்பிடுவதை கட்டுப்படுத்தலாம். எலுமிச்சை பழம், எலுமிச்சை சாறில் எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறது. உடலுக்கு பயன்பெறும் எலுமிச்சையை ஏதாவது ஒரு வகையில் ஜூஸாகவோ அல்லது உணவுப் பொருட்களில் சாறு பிழிந்து அவ்வப்போது உடலுடன் சேர்த்து எடுத்துக் கொள்ளுங்கள். பெருஞ்சீரக பொடி, கடுக்காய் பொடி, எலுமிச்சை பழம், இஞ்சி, புதினா இவற்றை நாம் அடிக்கடி உணவில் சேர்த்து
சாப்பிடும்போது மிகவும் பலனளிக்கும். வெள்ளரிக்காய், புதினா, இஞ்சி, எலுமிச்சை 4ஐயும் தவறாமல் எடுத்து வந்தால் நிச்சயம் நாளடைவில் தொப்பை குறையும். வெள்ளரிக்காயை நறுக்கி காலில் எழுந்தவுடன் தண்ணீரில் போட்டு அதை அப்படியே மூடி வைத்து விடுங்கள். அதனுடன் பின்னர் எலுமிச்சை சாறு, புதினா இலை, ஒரு கைப்பிடி இஞ்சி துருவல், 3 டீஸ்பூன் கலந்து 3 மணி நேரம் ஊற வைத்து பின்னர் அதை குடித்து வைத்தால் நல்ல பலனளிக்கும். இதை தொடர்ந்து 15 நாட்கள் குடிக்க வேண்டும். இதை தொடர்ந்து நீங்கள் இடைவெளி விட்டு 3 மாதங்கள் வரை நிச்சயம் குடித்து வந்தால் நிச்சயம் உங்களுடைய மேல் வயிற்று தொப்பை, கீழ் வயிற்று தொப்பை எல்லாமே காணாமல் போகும். பகல் நேரங்களில் மோருடன் புதினா, இஞ்சி, வெள்ளரிக்காய் அரைத்து சேர்த்து குடிக்கலாம். மேலும் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் எளிதாக செரிமானத்தை அதிகரிக்கும். இதனால் கொழுப்புகள் உடலில் சேராது.